தாய்மார்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சிருக்காங்களா சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த திட்டத்தை ஏதாவது நிறைவேற்றிருக்காங்களா? அம்மா கொண்டு வந்த திட்டத்தை கிடையாது. அது மட்டும் இல்ல, 1000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்லி பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த திமுக அரசு எத்தனை பேர் 1000 ரூபாய் வாங்குறாங்க சொல்லுங்க? 2,24 லட்சம் பேர் விட 1 கோடி பேர் கொடுக்குறோம்ன்றாங்க. அது என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்ல, நம்ம ஐயா சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் ஐயா அவர் பேசும்போது சொன்னாரு, போன தடவை 2006ல நாங்க ஆட்சிக்கு வரலன்னா அதுக்கு காரணம் மின்சாரம் தட்டுப்பாடுனால. இந்த தடவை ஐயா அடுத்த அம்மாவுடைய ஆட்சியில 5 வருஷம் மின்சார தட்டுப்பாடு இல்லாத கொடுத்த ஆட்சி ஒரே ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இப்ப இந்த ஆட்சியில அந்த விலைவாசி உயர்வு ஏத்திட்டாங்க, மின்சார கட்டணத்தை ஏத்திட்டாங்க, தண்ணி வரி ஏத்திட்டாங்க, சொத்து வரி ஏத்திட்டாங்க, எல்லாத்தையும் 100 மடங்கு ஏத்திட்டாங்க. ஆனா எந்த மக்களுக்கு எந்த திட்டங்களும் செய்யவே இல்லை. தொழிலாளர்களுக்கு செய்யல, ஒண்ணுமே செய்யல. இந்த ஆட்சி எங்க பார்த்தாலும் அடுத்த அதிமுக ஆட்சி தான் வரும், அதிமுக ஆட்சி தான் வரும். இனி என்ன ஒண்ணுமே இல்ல, பட்ஜெட் போடுறதுக்கு எதுவுமே இல்ல, போட்டு முடிச்சாங்க, எதுவுமே செய்யல. அது மட்டும் இல்ல, சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு அம்மாவுடைய ஆட்சியில ஐயா எடப்பாடியார் ஆட்சியில சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது? தமிழ்நாட்டுல அமைதி பூங்காவா இருந்துச்சு. இங்க எங்க பார்த்தாலும் கள்ளச்சாராயம், கொலை கொள்ளை தொடர்ந்து, டாஸ்மார்க் எங்க பார்த்தாலும் கஞ்சா, சாக்லேட் அப்படின்னு என்னென்னவோ சொல்றாங்க. இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இந்த நிலை தொடர்ந்து இருக்கிறது. இந்த ஆட்சி விரைவில் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். நீங்கெல்லாம் எப்ப தேர்தல் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வரும், இரட்டலைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கீங்க. தாய்மார்கள்லாம் சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க இந்த ஆட்சி எப்ப போகும்னு. இந்த நிலை மாறுவதற்கு, இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மாறுவதற்கும், இந்த திமுக ஆட்சி ஒழிவதற்கும் உங்களுடைய பொன்னால அடுத்து வர்ற யாருக்கு தேர்தல் என்றாலும் இரட்டலைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இப்ப இந்த உங்களுடைய கையில தான், நம்ம கையில தான் இருக்கு. மக்களாக நீங்க நினைச்சாதான் எதுவுமே நடக்கும். அதனால வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவது உறுதி. அது அந்த காலம் ரொம்ப சீக்கிரம் இல்ல, 8 மாசம் தான் இருக்கு தேர்தலுக்கு. என்னன்னா அவங்க செய்யணும்ல அதெல்லாம் செஞ்சுட்டாங்க. கொள்ளையை அடிச்சுட்டாங்க, தமிழ்நாட்டவே அடிச்சு புடிச்சுட்டாங்க. இனி வந்தாங்கன்னா தாங்க முடியாது தமிழ்நாடு. அதனால நீங்க அனைவரும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவருடைய அம்மாவுடைய ஆட்சி ஐயா எடப்பாடியார் தலைமையில் அழைப்பதற்கு நீங்கள் அனைவரும் வாக்களித்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். அவர் அண்ணத்திமுக ஆட்சி, ஐயாவுடைய ஆட்சி, எடப்பாடியார் ஆட்சி வருவது உறுதி உறுதி என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தில் மீண்டும் மீண்டும் பாதமடைந்து நன்றியை தெரிவித்து நன்றி, வணக்கம்.